Hello friends, welcome to KSP Kalata Families. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே vlog தான். இன்னைக்கு வந்து மார்னிங் எழுந்துட்டு சமைக்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். தண்ணி போட்டாங்க. ஸோ தண்ணியெல்லாம் பிடிச்சி துணிலாம் துவைச்சி சாமான்லாம் கழுவிட்டு சாமான்லாம் அங்கே ஃபுல்லாக கழுவி வச்சுட்டேன். சாமான்லாம் அங்கே கொஞ்சம் வச்சுட்டு இங்கே ஸ்டாண்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன். அங்கே இருக்கிறதுலாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். துணியெல்லாம் துவைச்சாச்சு, தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இப்போ சமைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வீட்டில் வெஜிடபிள்ஸ் காலி ஆகிடுச்சு. ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கவர் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாழைத்தண்டு. என் ஹஸ்பண்ட் வந்து வாழைத்தண்டு சாம்பார் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. அது எனக்கு வைக்க தெரியாது எப்படின்னு. ஸோ இன்றைக்கி யூடியூப் பார்த்து செய்யலாம்னு சொல்லிட்டு வாழைத்தண்டு வாங்கியிருக்கேன். இது வந்து வெறும் 9 ரூபா தான் வாழைத்தண்டு. இல்லை இது 9 ரூபா இல்லை. அதனால் யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு வாழைத்தண்டு வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். திங்ஸ் வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். இன்றைக்கி என்னென்னா வாழைத்தண்டு சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். வெறும் 14 ரூபா தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னு, இந்த தக்காளி வெறும் 9 ரூபா தான். இந்த கார்ன் வெறும் 9 ரூபா தான். இந்த தக்காளி வெறும் 9 ரூபா தான். 4 தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். அப்புறம் தக்காளி எக்ஸ்ட்ரா ஒரு 6 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து 24 ரூபா நினைக்கிறேன். இது வந்து 9 ரூபா. ஓகேவா? 2 தக்காளி வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வெறும் 9 ரூபா தான். இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த ஸ்வீட் கார்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி, இது மூணுமே வந்து 9 ரூபாய்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஜெப்டோவில் டெய்லி இருக்கும், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வெறும் 9 ரூபா தான். ஓகேவா? இது மூணாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் வெண்டைக்காய் 1/2 kg சொன்னல, 2 பேக்கெட் வந்துருக்கு. 1/2 கிலோ 1/4 கிலோ மொத்தமாக சேர்த்து 1/2 கிலோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அரிசியும் இதில் வாங்கிட்டேன். அது வந்து டெய்லி குட் அரிசி, ஸ்டீம்டு ரைஸ் தான். இதையும் வாங்கிட்டேன். இது வந்து 1 கிலோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் ஒன்று வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் ஏதோ ஃபாதர்ஸ் டே புக்குன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. இருக்குது சரி, அதான் சின்ன ஸ்டோரிஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக கொடுத்தது நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சின்ன ஸ்டோரிஸு என்னென்னவோ இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் இந்த ஜெப்டோவில் இதெல்லாம் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு கடைசியில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வெளியில் வாங்கினா 400 ரூபா 500 ரூபா இல்லாமல் வர முடியல. ஏன்னா அவ்வளோ ரேட்டாக இருக்குது. ஜெப்டோவில் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது. நான் ஒரு சில டைம் எப்போவுமே ஜெப்டோவில் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கிப்பேன். ஸோ இப்போ ஒரு 1 வீக்காக வந்து ரோட்லலாம் போய் வெஜிடபிள்ஸ் வாங்க முடியல. ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் ஒரு 500 ரூபா ஆகிடுது எல்லாமே வாங்குறதுக்கு. அதனால சரி இப்போ ஜெப்டோவில் தான் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பாருங்கள். இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம எதில் சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் குக்கர் புதுசாக வாங்கியிருந்தேன். அதில் தான் இன்றைக்கி நான் சாம்பார் வைக்க போகிறேன். ஆல்ரெடி இதில் பிரியாணி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து சாம்பார் வைக்க போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பழைய குக்கரில் வந்து ஒழுங்காகவே விசில் வராது, இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்போ புது குக்கரில் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். குக்கரில் எல்லாமே போட்டாச்சு. தக்காளி, வெங்காயம், வாழைத்தண்டு, பூண்டு, அப்புறம் எல்லாத்தையும்
பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி போட்டுப்போம். போட வேணாவா? வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். லப்பரை வந்து கரெக்டாக போடுங்க, சரியா? விசிலும் போட்டு உள்ள போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இங்கே லாக் இருக்குது அதில் மாட்டிடணும். அவ்வளோதான். மாட்டிட்டோம்னா முதல் வந்து கொஞ்சம் ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி மாட்டிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ அங்கே வந்து கொஞ்சம் வாங்க இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி, இதுக்கப்புறம் வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு வீடியோவே எடுக்க முடியல. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். சாப்பாடு செஞ்சுட்டு சாம்பாரை செஞ்சுட்டேன். வாழைத்தண்டு நல்லா வந்திருந்தது. சாம்பார் சூப்பராக இருந்ததுன்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வெண்டைக்காய் பொரியல் அதோட டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு இந்த டேவை இதோட முடிச்சிட்டோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.